வளர்ச்சியும் பெறப்போகும் ரிஷபராசி அன்பர்களே. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன்கள் சிறப்பு பலனே சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கிய டெசிஷன் எடுக்க வேண்டியது. குறிப்பா வேலை சம்பந்தப்பட்டது, குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார விருத்திக்கு எடுக்க வேண்டிய முக்கிய பயணங்கள், அதெல்லாம் இந்த மாசத்துல எடுக்க வேண்டியது வருகின்ற வருடங்கள்ல ஒரு விதையாக, ஒரு விருட்சமாக வளரும். அப்ப இந்த இது போடுறது விதை. ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, இதுல உங்க ராசிக்குல குரு பகவான் பயணிச்சு நல்ல நல்ல ஸ்தானத்துல பார்வை இருக்கிறார். அதை பத்தி பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முக்கியமா பாத்தீங்கன்னா, உங்க ராசியில குரு பகவான் இருந்து அங்க சந்திரன் ஆல்ரெடி இருக்கார் உங்க ராசியில. இப்ப என்ன நடக்குதுன்னா, குருவும் சந்திரனும் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை ஆக்டிவேட் பண்றார். இந்த கஜகேசரி யோகத்துல என்ன நடக்க போகுதுன்னா, பருதி முன் பனி போல எதிரிகள் விலகப் போறார்கள், எதிரிகள் தோற்க போறார்கள், உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் நீங்கள் வெல்ல போகிறீர்கள். இது எதுலனா தொழில், பொறாமை சம்பந்தப்பட்டதுல, வேலையில் ஏற்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள், உங்களுக்கு மறைமுகமாக செஞ்சவங்க அனைத்துக்கும் இப்போது நிவர்த்தி. சில மாதங்களாக ஏற்பட்ட உடல் உபாதைகள், குறிப்பா 6ஆம் இடம் ருணரோக சத்துரு, அதெல்லாம் விலகக்குண்டான காலகட்டம். இப்ப எதிரிகள் விலகுது. அப்ப உங்களுக்கு மன மகிழ்ச்சி வரப்போகுது, மாற்று கருத்து இல்லை. உங்க ராசியில் இருக்கிற குரு பகவான் 5, 7, 9 என்ற ஸ்தானங்களை வலுப்படுத்துகிறார். இதுல இந்த ஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திருமணம். இரு மனங்கள் சேருகின்ற திருமணத்துல தான் பல பிரச்சனைகள். ஜோதிடத்துக்கு ஒரு பேஸா இருக்கிறது தான். ஏன்னா ஒரு குடும்பத்தாருக்கு ஜோசியம் பார்த்துட்டு இருக்குங்கிறாங்க, இன்னொரு ஜோசியத்தை சொல்லிட்டு குடும்பத்தார் இல்லைங்கிறாங்க, இந்த பக்கம் பிடிச்சிருக்கு அந்த பக்கம் பிடிக்கலைங்கிறாங்க. அப்ப ஆண் பெண் இருவருக்குமே பிடிச்சிருந்தாலும் குடும்ப உறவுகள் சொந்த பந்தத்துக்கு பிடிக்கல. இது மாதிரி குழப்பங்கள், படித்த படிப்புக்கு இது மாதிரி மேட்சிங் காம்பேட்டபிலிட்டிங்கிறது சாதாரண வேலை அல்ல. ரைட். இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு அதிசயம் மாதிரி வரன் உறுதியாக போகிறது. திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்கு வெகு விரைவில் இல்லை, கூடிய சீக்கிரம் முடிவாக போகுதுங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு 7ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்துல 3ஆம் இடத்துல வாக்குஸ்தான், அதாவது 3ஆம் இடம் கம்யூனிகேஷன், தகவல் ஸ்தானம், அந்த இடத்துல பயணித்து கொண்டிருக்கிறார். அங்க பார்க்க நீச்சம் மாதிரி தெரியலாம், அந்த இருந்தாலும் அங்க உங்களுக்கு வருகின்ற தகவல்கள் வரும், உறுதி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா உங்க 7ஆம் இடத்துக்கு குரு எல்லாம் பார்க்கறதுனால ஸ்தானம் சம்பந்தப்பட்டது நல்லாவே இருக்கு. இது சின்ன முயற்சிகள். இது என்ன அப்படின்னா, நீங்களா கொஞ்சம் இன்புட் எடுத்து ப்ராசஸ் பண்ண வேண்டியது. இது திருமணத்துக்கு ஆண் பெண் இருவருக்குமே சுபமாக இருக்கிறது. ரைட். ஒரு சிலருக்கு இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள், ராகுக்கு இது பரிகாரங்கள் வேண்டி இருந்தால் இப்போ முடிச்சிடலாம். இந்த நேரத்தில் பண்ணால் பழிக்கக்கூடிய அம்சம் உண்டு. ரைட். அடுத்து ஒரு சிலருக்கு ஆல்ரெடி திருமண உறவுகள் மனக்கசப்பு ஏற்பட்டு 2வது திருமணம் பற்றி உங்க 9ஆம் இடம் 2வது திருமணத்தை மீன் பண்ணும், அதுக்கு குரு பார்வை இருக்கிறனால அவங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இப்ப திருமணம் என்ற ஸ்தானங்கள் நல்லா இருக்கு. உத்தியோகத்தை பத்தி பார்த்துருவோம். வேலை தொழில் இரண்டும் பிரிச்சு, அந்த பிசினஸ் சம்பந்தம் ரெண்டும் பிரிச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டது, குழந்தைகள் சம்பந்தப்பட்டோம். முதல்ல உங்க ராசி அதிபதி, அவரே 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சில மாதங்களை பயணித்துட்டு இருந்தார். அதுல என்ன நடந்திருக்கும்னா, நீங்க செஞ்ச வேலைக்கு இன்னொருத்தவங்க பேர் வாங்கிட்டு போயிருந்திருக்கலாம். உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களை சின்ன சின்ன அவமானப்படுத்தக்கூடியதா இருக்கும். எல்லாமே முயற்சி பண்ணி ஒரு இடத்துல தடங்கள், இந்த ப்ரொமோஷன் ஸ்டாப் ஆனது, அங்கீகாரம் குறைஞ்சது, அடுத்து என்னன்னு தெரியாம இருந்தது. ஒரு சிலருக்கு வேலைகள் இல்லாம இருக்காங்க, வேலை கிடைக்க போகுது. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, புது முயற்சிகள் சக்சஸ், புது வேலைகள் கிடைக்க போகிறது, புத்துயிர் பெற போகிறது. மேலதிகாரிகள் மற்றும் புது கிளைண்ட்டுகள்லாம் உங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துற மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. அப்ப வேலை என்ற ஸ்தானத்துல வளர்ச்சி உண்டு, ரொம்ப சூப்பராகும். ரைட். அப்ப வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னா சம்பள உயர்வா இருக்கலாம், அங்கீகாரமா இருக்கலாம். அப்ப ஒரு வேலை ஷூரிட்டியா இருக்குது இந்த காலகட்டத்தில், அதுவே பெரிய விஷயம். இப்போ பிஸ்னஸ் உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10ல் 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகமாக வேலை செஞ்சு இத்தனை நாளா வேலையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க இப்போ அதுல இருந்து வருமானம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி சனி வக்ரம் விட்டு இருந்தது இல்லையா, தொழிலில் அன்சர்டனிட்டி, உறுதி இல்லாமல் வச்சுக்கலாமா வேண்டாமா, கொடுத்துட்டு வேற பக்கம் போயிடலாமா, கூட்டு தொழில் ஒத்து வருமா இல்லையா, இல்லை ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்த படிநிலைக்கு டெவலப் ஆகிற ஸ்டேஜ் வந்தாச்சுங்க. இப்போ உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருகிற காலகட்டம் இது.
அடுத்து ஒரு சிலர்லாம் அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுற காலகட்டம். ஒன்னே ஒன்றுனா புது யுக்திகள் தயாரிக்கணும், புது புது யுக்திகள் பயன்படுத்தணும், ஆஃபர் கொடுக்க வேண்டியது, விளம்பரங்கள் ஆஃபர் தான். நான் 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் வலுக்குறைவு. பொதுவாகவே உங்கள் ராசியில் 3ஆம் தேதி உட்காந்துருக்காரு. அப்போ உங்கள் ராசி என்ன சொல்லுதுன்னா, தொழிலுக்கு விளம்பரப்படுத்தி நான் டெவலப் ஆகிறேன். நான் 9, 10க்குரிய அந்த நட்சத்திரம் உங்கள் பூசமாக அங்கே தான் இருக்குது. பிஸ்னஸ் பப்ளிசிட்டி தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. பப்ளிசிட்டியும் வேலையாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருந்து வளர்ச்சி கொடுக்க போகிறாங்க. டெவலப் பண்ணலாம். கொஞ்சம் கடின உழைப்பு தேவை. ஏன்னா 9, 10 இருந்தால் கூட குரு உங்கள் ராசியில் கொஞ்சம் கடின உழைப்பு இருக்கும், ஆனால் சக்ஸஸ் ஆகிரும். அப்போ இது சிறப்பாக இருக்குது. குழந்தை பாக்கியம். பொதுவாகவே குழந்தை பாக்கியத்துக்கு போன சில வருடங்களாக நிறைய பேர்த்துக்கு உடல் உபாதைகள், உடல் ஒத்துழைக்கலை. ஆண் பெண் இருவருக்குமே குழந்தை இருக்கா இல்லையா, 2வது குழந்தை பிறக்குமா, இந்த மாதிரி 5, 7 ஸ்தானங்கள் நல்லா இருக்குது. குருவும் உங்கள் ராசியில் இருக்கிறனால அது பிப்ரவரி மாதத்தில் வக்ர நிவர்த்தி ஆகும். குழந்தை கன்சீவாக சரியான காலகட்டம். ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக பெரிய குறைகள் இருந்தால் கூட மருத்துவரை சென்று பார்க்கும் பொழுது குழந்தைக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல நியூஸ் அப்படின்னு தைரியமாக சொல்லிடலாம். இப்போ இந்த திருமணத்திலே திருமணம் பண்ணி ஒரு சிலருக்கு உடனே கன்சீவ் ஆகிற வாய்ப்பும் இருக்குது. இப்போ ரொம்ப 6 வருஷம் 7 வருஷம் குழந்தை இல்லாமல் குழந்தை பிறக்க இருக்குது. அப்போ குழந்தை அந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோம். இந்த திருமணத்தில் ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, உறவுல திருமணமா, அசல திருமணமா, இல்லை காதல் திருமணமா? பொதுவாக காதல் திருமணம் 5க்குரியவர் 7ல் பயணித்து கொண்டு இருக்கிறனால காதல் திருமண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அங்கே வக்ரகதியில் இருக்கிறனால முடிவுகள் ஏற்பட்டு தாமதமாக இருக்கும். இதே தாய்மாமன் உறவு, புதன் தான் தாய்மாமன் உறவு, உறவில் திருமணம், இதெல்லாம் சாத்தியக்கூறுகளாக உண்டு. ரைட். இந்த நேரத்தில் உங்கள் விஷயத்தில் முக்கியமாக இருக்க வேண்டியது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டவது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடியது. இதை கரெக்டாக 2 பேர்த்துக்கும் சமமாக பேசிக்கூடியது. இப்போ பேசினா 7ல் புதன் இருக்கிறனால ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி மாட்டுக்கிறதுல யாருக்கும் மனக்கசப்பு இல்லாமல். அப்போ இடம், வீடு, சொத்து, வண்டி, வாகனங்கள், கட்டடம் சம்பந்தப்பட்டது, பூர்வீக எதிரியான சொத்துக்கள், இது அனைத்தும் பேசுவது சுபம். அதில் ஒரு சில கேஸ் சம்மந்தப்பட்ட நடக்கிறவங்களுக்கு நல்ல தீர்ப்பாக வரும், இல்லை காம்ப்ரமைஸ் ஆகும். ஆக மொத்தம் நல்ல சக்ஸஸ் வருகிற காலகட்டம் இந்த டிசம்பர் மாதத்தில். இப்போ ஃபைனலைஸ் பண்ணிக்க வேண்டிய மாதமாக இருக்குது. இப்போ ஒரு கேள்வி வரும், சார் 5 உங்கள் ராசிக்கு 4 8ல் பயணிக்கிறாங்க, பூர்வீக சொத்தை டச் பண்ண சொல்லியிருக்கேன். பூர்வீக சொத்து, இறந்தவரின் சொத்து, இதெல்லாம் பயன்படும். இப்போ வீட்டு வரி, நிலவரி கட்டாதவங்க மட்டும் கட்டிக்கங்கம்போம். பொதுவாகவே அந்த ஒரு பாயிண்ட் தான். கார் சம்மந்தப்பட்டது, பைக், பார்க்கிங் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ஏன்னா 8ல் பயணிக்கும் பொழுது இந்த நேரத்தில் லாங் ட்ராவல் உங்களுக்கு சஜஷன் கிடையாது. லாங் ட்ராவல் போகலாமா, நானே ஓட்டிகிட்டு போகலாமா, அந்த அமைப்பு உங்களுக்கு சுமார். லாங் ட்ராவல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் போக தேவையில்லை, இல்லை டிரைவர் போட்டு ஓட்டிக்கலாம். ஆனால் ஆன்மீகம், கோயில் சம்மந்தப்பட்டதுக்கு போகக்கூடிய அம்சம் இருக்குது. இப்போ உங்கள் 11ஆம் இடத்துல ராகு, இது யோகமாக வேலை செய்கிறார். 5ல் இருக்கிற கேதும் யோகம்தான். இப்போ 11ல் இருக்கிறது என்ன நடக்க போகுதுன்னா, வளர்ச்சி, வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நேரத்தில் புது புது முயற்சிகள் சக்ஸஸ் கொடுக்க போகுது. உங்கள் 2ஆம் அதிபதி 7ல் இருக்கிறனால மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள், கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள், ஒரு சிலருக்கு கமிட் பண்ணியிருப்பீங்க, இல்லை கடனாக இருக்கலாம், அதெல்லாம் அடைச்சி வெளியே வருகிற காலகட்டம். கொடுத்து வெளியே வந்துட்டால் சூப்பரான நேரம். இது பயன்படுமான உறுதியாக பயன்படுகிற காலகட்டம். இப்போ கேள்வி என்ன, 6க்குரியவர் உங்கள் 10ஆம் இடத்துல வேறு வரப்போகிறார். அப்போ தொழிலுக்கு கடன் வாங்கி தொழில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான பண்ணுற நேரம் உண்டு. இப்போ தொழில், கடன், இது மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. உறவினரோட டையப் போடுகிற ஜாதகம். இப்போ தான் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா, டையப் பண்ணிக்கலாமா, அது மாதிரி அதெல்லாம் ஷார்ட் டேர்ம், சிறிது நேரமாக ஷார்ட் டேர்ம் டையப்பாக இதாக இருக்கும், அதை பண்ணிக்கலாம். இப்போ ஹெல்த் பாயிண்ட், வயதானவங்க, இளைஞர்கள் அனைத்தும் பொதுவாக உங்களுக்கு உடல் எடையை குறைக்க வேண்டிய காலகட்டம். உடல் எடையை அதிகரிக்கிறது, ஸ்வீட் அதிகமாக சாப்பிட தோணும். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கவனம். தோல் சம்மந்தப்பட்ட, ஸ்கின் சம்மந்தப்பட்ட அரிப்புகள் ஒரு சிலருக்கு. இந்த ஹார்ட்டு, நரம்பு சம்மந்தப்பட்ட வயதானவங்களுக்கு மேஜராக, இது சின்ன பசங்களுக்கு அதிகமாக வரல. அவங்க நரம்பு சம்மந்தப்பட்டதும், வயதானவர்கள் முட்டி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்ல மருத்துவம், நல்ல மருத்துவர் சம்மந்தப்பட்ட உடலை ஒத்துக்கொள்ளும். ரைட். சரி, யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ரைட். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சில எண்கள், நிறங்கள் பயன்படுத்தும் போது இன்னும் யோகத்தை கொடுக்குது. அது என்ன நிறம், என்ன எண் அப்படின்னு அதையும் பார்ப்போம். உங்களுக்கு முக்கியமான எண் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2, 3. 2ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர், அது சுக்கிரனோட அம்சம் இல்லையா? இதே இது கிழமையாக பயன்படுத்தினா திங்கள், வியாழன், வெள்ளி, இந்த கிழமையெல்லாம் பயன்படுத்தலாம். பொதுவாக லைட்டாக வெள்ளை நிறம், வெண்மையான நிறங்கள், லைட் மஞ்சள், இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்து. முக்கிய நபர்கள் சந்திக்கும் போது பயன்படுத்துங்க, வெற்றியாக இருக்கும்.
சரி, இந்த திருமணம், இந்த சின்ன சின்ன தடைகள் விலகுவதற்கு என்ன கடவுள் வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும், இது வளர்ச்சியை கொடுக்கும் என்பதை பற்றி பார்த்துருவோம். பொதுவாக பஞ்சமுக விநாயகருங்க. பஞ்சமுக விநாயகர் சிறப்பாக இருக்குது இந்த நேரத்தில். அப்போ கும்பிடும் பொழுது மனசுக்கு திருப்தியாக, மனசுக்கு வளர்ச்சியாக கொடுக்கும். நிறைய பரிகாரங்கள் வரலாம், ஆனால் முக்கிய பரிகாரங்கள் மட்டும் கொடுக்குறேன். அடுத்து, வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு அஷ்டலக்ஷ்மி அம்பாள், அஷ்டலட்சுமி வழிபாடு செய்ய தொழில், வேலை, கடன் சம்பந்தப்பட்டதில் கடன் நிவர்த்தியாகி மற்றது டெவலப் ஆகிறதுக்கு மனசுக்கு உடலுக்கு சேர்ந்து வரும். இதை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள். வேறு சந்தேகங்கள் ஏதாவது கேள்விகள் ஏதாவது வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் பேசும்பொழுது அதையும் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.